எபிசோட் 45 டே 44. பெருசாக டைட்டில்லாம் கொடுத்துருந்தாங்க, கான்ஃப்ளிக் ஸ்பார்க்ஸ் மேஹெம் அப்படின்ட்டு. ஒரு மணி நேரத்துக்கு மேலே இருக்க எபிசோடு. என்னென்னு பார்த்தா ஸ்டார்டிங்கில் ஒரு 20 நிமிஷம் 15 நிமிஷம் தர்ஷிதாவும் விஜய் விஷாலும் ராத்திரியில் லாங்கில் நடந்துன்னு இருக்காங்க. என்னங்கடா இது கதை அப்படின்ற மாதிரி தோணுச்சு. தர்ஷிதாவுக்கு வந்து உண்மையிலேயே லவ் வந்துடுச்சா என்னன்னு தெரியல. ரொம்ப சாஃப்டான மாதிரியே இருக்காங்க. இன்னொன்று வந்து இவர் பின்னாடி அப்படியே நடந்து கதையை சொல்லின்னு இருக்காங்க. இந்த மாதிரி எனக்கு வந்து நான் ஏதோ ரொம்ப ஆப்வியஸாக ஏதோ பண்ணிட்டேனோ, அதனால தான் எல்லோரும் கலாய்க்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி. இல்லை நீ வந்து ஒரு பாசமாக இருக்கிற அப்படின்ற வார்த்தை சொன்னோன்னே இவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. ஐயோ பாசமா, நம்ம வந்து இதை வேறு ஏதோன்ற மாதிரி கொண்டு போகலான்னு நினச்சா இவர் என்னப்பா பாசன்றாரு. இதெல்லாம் உண்மையாக இருந்தால் சரி. இதெல்லாம் உண்மையாக இருக்குமா எனக்கு தெரிலங்க. இதெல்லாம் உண்மையாக இருக்கணும்னு ஒரு வேளை இருக்கலாம். ஒரு வேளை அவங்க லைஃப்பில் வந்து இது ஒரு திருப்பு முனையாக கூட இருக்கலாம். அப்படி போயிருந்தது எபிசோட் 45. ரொம்ப அப்படியே ஒரு ஃபீலிங்லேயே பேசுகிறேன். அர்ஷிதா இவர் விஷால் வந்து ஓப்பனாக நீ எதுவும் இதெல்லாம் யோசிக்காத, நீ வந்து ஓப்பனாக வந்து என்கிட்ட பேசு அப்படின்றார். அது கேட்கும்போது தான் அவங்களுக்கு ரொம்ப காண்டாகி போச்சு. அவன் வந்து ஐயோ என்னடா இது, இவனுக்கு ஒன்றும் ஃபீலிங்கே இல்லையா அப்படின்ற மாதிரி. உள்ளே வர்றதுக்கு கேர்ள்ஸுக்கு வந்து ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு முத்துக்குமரன். ஒரு சிம்பிளான ஒரு திருக்குறள், அன்பு மரணம். அந்த திருக்குறளை சொல்கிறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுறாங்க. வர்ஷினி ஜாக்லினுக்கு ஈஸியாக சொல்லிடுவாங்க. அன்ஷிதா வந்து சொல்ல முடியாதுன்ட்டு நம்ம கேப்டன். இந்த மாதிரி ஒரு கேப்டனை வந்து நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. போன வருஷம் மாயா, இந்த வருஷம் இந்த அம்மா. ஏறக்குறைய அந்த ரேஞ்சில் வந்துட்டாங்க இவங்க. அதாவது கேப்டன் ஆகும்போது ஒரு படபடப்பு, ஒரு பரபரப்பு, இவங்களுக்கே வந்து ஐயோ நம்ம ஏதோ ஒன்று ஐட்டம்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. எல்லாத்துலேயும் இன்வால்வ் ஆகணுன்ற அந்த ஒரு ஒரு மனப்பிராந்தின்னு சொல்லுவாங்கள்ல, அது எல்லாத்துலேயும். அதாவது இதுன்னா இப்படி, இதுன்னா அப்படி இருந்தால் தான் கேப்டன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் வந்து பிக் பாஸ் மாதிரி ஒரு ஷோவில் எல்லோரும் வந்து மெச்சூர்டான ஆளுங்க. எல்லோரும் வந்து பல ஃபீல்டில் அவங்களுடைய லைஃப்பில் வந்து எல்லாருமே கேப்டன்ஸ். அவங்க எல்லாருமே அதனால தான் வந்து வாரம் ஒருத்தரை கேப்டன் ஆகுறாங்க. யாரையும் வந்து நம்ம இது பண்ணக்கூடாது. அது கூட புரியாமல் எல்லாத்துலேயும், அதாவது இது வந்து இப்படி, இது அது அன்ஷிதாவால் சொல்ல முடியாதுன்னு. அன்ஷிதாவுடைய கேரக்டர் நம்மளுக்கு எல்லாம் தெரியும். அன்ஷிதா எப்படின்னா, ஒரு விஷயம், ஒரு சேலஞ்ச் வந்துச்சுன்னா அந்த அம்மா வந்து அதை எடுத்து செய்வாங்க. எப்படியும் அதை நான் செய்தே ஆகணுன்ற அந்த ஒரு கேரக்டர் தான் அன்ஷிதா. இந்த ஒரு சிம்பிள் திருக்குறள் சொல்ல முடியாதுன்னு சொன்னோன்னா அன்ஷிதாவுக்கு காண்டாகி அன்ஷிதா வந்து ஈஸியாக ஒரு வர்ஷினி எடுத்துக்கிட்ட டைம் கூட எடுக்கலை. அதாங்க எல்லாரும் வந்து இது பண்ண முடியுமா? எல்லாரும் சரியான கிளப்ஸு. ரொம்ப பிரச்சனை. ராணுவ வந்து இந்த பக்கம் குச்சி வரான். அதுக்கப்புறம் ஒரு சிம்பிளான ஒரு ஃபன்னாக வந்து அவன் பண்ண விஷயம். ஏன்னா அருண் பிரசாத் சொன்னார், நீ வந்து குச்சி போய் இது கூட அவங்களுக்கு பவித்ரா வந்து தலைவலிக்குதுன்னொடனே சுடுதண்ணி எடுத்துன்னு வரேன் அப்படின்ற மாதிரி போகிறான் ராணுவம். இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஃபன் டாஸ்க். ஏன்னா ராணுவ வந்து அதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஏன்னா பவித்ரா மேலே அவருக்கு ஒரு கண் இருக்குது, ஒரு லவ் கண்டென்ட் மாதிரி பண்ணலாம் அப்படின்றது ராணுவுடைய ஒரு ஐடியா. சரி இருந்துட்டு போட்டோம். இந்த மஞ்சரி அங்கே இருக்கிறாங்க. அதை வந்து ஒரு பெரிய விஷயமாக்கி அதை வந்து நீ எப்படி அந்த மாதிரி இது பண்ணுவேன், நீங்கள் வந்து நான் ஒரு சீரியஸாக விஷயம் பேசும்போது நீங்கள் காமெடி பண்ணுறீங்க, இது பண்ணுறீங்க. அதுக்கு முன்னாடி விஷால் வந்து லைட்டாக தூங்கினவுடனே நாய் கொலிச்சவுடனே பக்கத்தில் வந்து ராணுவம் ரயானா இருந்தாங்க. இதில் யார் தூங்கினதுன்னு கேட்டோன்னா அவங்க சும்மா வந்து இது மாதிரி ஒரு வேளை கேர்ள்ஸ் டீமாக இருக்கும், அது இதுன்னு சீரியஸாக கேட்டால் சொல்லியிருக்க போகிறாங்க, இவர் தான் தூங்கினார். சரி எழுந்திரிச்சு அவங்க டாஸ்க்கும் பண்ணுறாங்க. முதல்ல என்ன டாஸ்க்குன்னா, நீ வந்து ஃப்ராக் ஜம்ப் மாதிரி பண்ணி அங்கே வரைக்கும் போ, அப்புறம் ஃப்ராக் மாதிரி கத்திக்கினே போ, நான் இனி தூங்க மாட்டேன். அதையும் வந்து விஷால் பண்ண உடனே இவங்களால் வந்து தாங்க முடியல. இவங்க வந்து ராணுவ டார்கெட் பண்ணி, நீ இப்படி கிடையாது, நீ வந்து தப்பாக பண்ணினா நீ திரும்பி பண்ணணும். என்னங்க இது, என்னமோ இது மிலிட்ரியா? இது ஏதோ மிலிட்ரி டிசிப்ளின் மாதிரி கையில் ஒரு அதிகாரம் கட்ச உடனே அப்படியே தலைக்கு பைத்தியம் பிடிச்சி போய் ஆடினுக்கிறான் இந்த மஞ்சரி. அதுதான் எனக்கு சொல்ல தோணுது. இவங்க என்னமோ ரொம்ப ஒழுங்கு மாதிரி இந்த கிளாஸில் வந்து அந்த மார்பிள் இது பண்ணுற கோலி இது சுற்றுற அந்த டாஸ்க் வந்தோடனே கிளாஸ் வந்து நல்லா தெரியுது இப்படி போகுது மஞ்சரி இது. அதனால தான் அவங்க ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டாங்க. அதுக்கப்புறம் தர்ஷிதா ஒன்று அதே மாதிரி போட்டாங்க. பிக் பாஸே வந்து தாங்க முடியாமல் சொல்லிட்டாரு, தர்ஷிதா போட்டது செல்லுபடி ஆகாது,
இவங்க மஞ்சரி போட்டதான் செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் வந்து அவர் அவ்வளோ தூரம் ஸ்டெப் எடுக்கலன்னு வைங்க. முத்துவால் பார்க்க முடியல. ஏன்னா 2 டீமும் விளையாடி இருக்கிறதுனால அவர் அந்த சைடு பார்க்குறாரு. இந்த சைடு வந்து அவர் வேணும்ன்ட்டு இதை வந்து பிக் பாஸே பார்க்கட்டும் இவங்களுடைய அட்டுழியத்துன்ற மாதிரி. இவங்க என்னமோ ரொம்ப ஒழுங்கு மாதிரியும் இதிலெல்லாம் இவங்க திட்டத்தனெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் சின்ன ஒரு விஷயம், ஒரு அந்த பக்கத்தில் இந்த பக்கம் வரான், ஒரு ஃபன் டாஸ்க் ஃபன்னாக வந்து பண்ணுற விஷயம், ஒரு லவ் டாஸ்க், லவ் இது மாதிரி கண்டென்ட் மாதிரி பண்ணுற விஷயம், அதை வந்து இவ்வளோ சீரியஸ் ஆக்கி இவ்வளோ அசிங்கமாக்கி என்னமோ இந்த ஸ்கூலில் வந்து இந்த மோசமான ஒரு டீச்சர் இருப்பான் பார்த்தீங்களா, ஒரு சேடிஸ்ட்டு. நம்ம சூர்யா, எஸ்ஜே சூர்யா வந்து ஒரு படத்தில் அப்படியே வருவார் பார்த்தீங்களா, மற்றவங்க கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படுற கேரக்டர், ஒரு சேடிஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். அதுதான் மஞ்சரி. கடைசியில் பிக் பாஸ் வந்து ஒரு ஆப் ஒன்று வச்சார். 3 பேட்ஜ் கொடுத்துட்டு இவங்களுடைய கேப்டன்சியில் ஏதாவது குறை இருந்ததுன்னா, உங்களுக்கு ஒரு காரணம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதை சொல்லி இந்த பேட்ஜை வந்து எடுத்துக்கலாம். 3 பேட்ஜும் போயிடுச்சுன்னா இவங்க வந்து கேப்டன்சிக்கு தகுதி இல்லாதவங்களாயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே மஞ்சரிக்கு தூக்கி வாரி போட்டுச்சுன்னே சொல்ல. அவங்க டக்குன்னு வந்தார் முத்து. சிம்பிளான விஷயம், இந்த விஷயந்தான். அருண் பிரசாத் இந்த மாதிரி மாக்கிங் பண்ணுறாரு அப்படின்ட்டு இவங்க சொன்னாங்க. இவங்க சொல்கிறதுல வந்து அவரை மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி தான் இதுதான் மார்க்கிங் அப்படின்னு காட்டிட்டு அந்த அக்ரெசிவ் மோடு வந்து ஒரு கேப்டனுக்கு உகந்ததல்ல அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே மஞ்சரி வந்து வாழ்க்கையை வெத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்தால் பாருங்கள் சாச்சனா, ஐயோ இவ்வளோ ஏதாவது இன்க்ளூட் ஆகிக்கணுமே. அதுக்கு முன்னாடி கேர்ள்ஸ் ரூமில் ஒரு விஷயம்லாம் நடந்தது. டாஸ்க்குக்கு இவ போகிறேன்ற அந்த ஒரு ஓவர் எந்தூசியாசம் இருக்குல்ல, நான் போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி. ஏன் நான் போகக்கூடாது? உன்னால் முடியலல்ல, எந்த டாஸ்க்காவது ஒழுங்காக பண்ணியிருக்கியா நீ போயிட்டு? அதை வந்து கேர்ள்ஸ் டீம் ஓப்பனாகவும் சொல்ல மாட்டேன்றாங்க. ஆனாலும் கேர்ள்ஸ் டீமுக்கு சாச்சனாவை பிடிக்கல. அதுதான் வந்து ரியாலிட்டி. அந்த ரியாலிட்டி வந்து எங்கே பார்க்கலான்னா, சாச்சனா வந்து இந்த பேட்ஜை எடுக்கிறதுக்காக முத்து சொல்லி பேட்ஜை எடுத்துட்டாரு. உடனே நானும் சொல்லி ஒரு பேட்ஜை எடுக்கிறேன். இந்த அம்மா வந்த உடனே இந்த இவளுடைய காரணங்களை கேட்ட உடனே செம காண்டாயிட்டாங்க கேர்ள்ஸ் டீம்லேருந்து. இது வந்து உன் மனசாட்சிக்கு தகுமா அப்படின்ற மாதிரி வார்த்தையெல்லாம் கேட்டு, உன் மனசாட்சிக்கு இது வந்து ஒரு வேலிட் பாயிண்ட்டாக இருக்குதா அப்படின்னு கேட்டு, அப்புறம் தீபக் வந்து இந்த மாதிரி சில்லியான இந்த மாதிரி ஒரு சிம்பிளான விஷயம்லாம் சொல்லி, கேப்டன்சின்றது ரொம்ப கஷ்டம், கேப்டன்சி வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது, இவ்வளோ சில்லியான விஷயம் சொல்லி எடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி தீபக் அம்மா இது பண்ணார் இவங்கள. அவ்வளோதான், அழகையே வெத்துச்சு. சாச்சனா உடனே அப்படியே வந்து ஓகே சரி அப்படின்ட்டு நான் வந்து உடனே அழுகுற மாதிரி ஆகி போய் அப்படி போய் உட்காந்து என்ன ஜென்மங்களோ. ஆல்ரெடி ஒரு பேட்ச் அதுக்காக எடுத்துட்டாங்க. ஒரு வாட்டி நீ அவங்க கிட்ட சொல்லு, நெக்ஸ்ட் டைம் அவங்க பண்ணாங்கன்னா நீ பண்ணலாம். என்ன வேலிடா தோணும்? லாஸ்ட் டைம் ஆனந்த் கூட பேசும்போது இதெல்லாம் நடந்தது. உன்னோட பாயிண்ட் இது வேலிடா? ஒரு கேப்டனோட ஒரு பேட்ஜை வந்து எடுக்கிறதுக்கு இந்த ஒரு பாயிண்ட் உனக்கு வேலிடா மனசாட்சியா தெரியுதா? உனக்கு தெரியும், எங்களுக்கு வேண்டாம். உனக்கு எனக்கு அவர் சொன்னது அது அவரோட காரணம், எனக்கு சொன்னது என்னோட காரணம். நீங்க நான் சொல்கிறதையே நான் திருப்பி சொல்வேன்ற மாதிரி. அவர் சொன்னது அவரோட காரணம், நான் சொல்கிறது என்னோட காரணம். இவ்வளோ வந்து 2 பேர் கேள்வி கேட்டால் அவ்வளோதான். இந்த அம்மாவுக்கு அப்புறம் பதில் கிடையாது. ஏன்டா இன்னும் அதை வச்சுன்னுக்கிறீங்க? ஒரு காமெடி பீஸாக வந்து ஒரு சைடில் விட்டால் கூட பரவாயில்ல. ஆனால் இந்த ஒரு ஆளுக்கு இவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, இவ்வளோ ஒரு புகழ், இவ்வளோ ஒரு பேர் இந்த ஒரு இதுலேருந்து வரணுமா இவளுக்கு இன்னும் டிசர்விங் அப்படின்ற மாதிரி கேட்க தோணுது. ராணாவை வந்து முட்டாளுன்றா, இவ வந்து அடிமட்ட முட்டாள், ஃபில்டர்டு இடியட்டுன்னுவாங்க அந்த காலத்தில் இங்கிலீஷ் டீச்சர்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வடிகட்டின முட்டாள்ன்ற மாதிரி அதுதான் எனக்கு தோணுது இந்த சாச்சனாவை பார்க்கும்போது. கேப்டன்ஷிப்ன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது, ஓகேவா? இது வந்து எல்லாருமே இங்கே வந்து ஒரு லீடர் தான். தீபக் எவ்வளோ கரெக்டாக சொல்கிறாரு பாருங்க. கேப்டன் பயஸ்டா இருக்கா, இல்லை கார்னர் பண்ணுற, இல்லை அக்ரெசிவாக இருக்கா, ரூடாக இருக்கா, என்னோட கேரக்டரில் கேப்டன்ஷிப்பில் தாண்டி ஏதாவது உங்களுக்கு இருந்ததுன்னா பர்சனலாக வந்து இந்த ஒரு வாரம் கழிச்சு என்கிட்ட சொல்லுங்கள், நான் அதுக்கு காது கொடுத்து கேட்குறேன். கேப்டன்ஷிப்பில் நான் பண்ணுறதுல உங்களுக்கு பிரச்சனை இருந்ததுன்னா நீங்கள் இந்த வாரமே சொல்லலாம். நான் அதிக நேரம் எடுத்துக்கல, ஒரு 3 நிமிஷம் நான் எடுத்துக்கிறேன். முதல்ல நான் இங்கே என்ன சொல்ல வரேன்னா, இங்கே நடந்த மொத்த பிரச்சனை இது ஓகே, பட் இது நடுவில் அருண் வேறு வந்தார். அருண் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 3 நிமிஷம் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு ஆரம்பித்து ஒரு 10 நிமிஷம் பேசினாருன்னு வைங்க. அவர் வந்து இந்த மாக்கிங்கிற வார்த்தை எனக்கு எதிராக யூஸ் பண்ணாதீங்க இதையே பேசி, ஆனால் கரெக்டாக ஸ்கோர் பண்ணிட்டு தான் போனார். தீபக் வந்து இந்த மஞ்சரியை அழுவும்போது தீபக் வந்து பி ஸ்ட்ராங்னு சொல்கிறாரு. அதுக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜஸ்ட் பிகாஸ் ஐம் கிரைங், நான் அழுவதுனால மட்டும் நான் வந்து வீக்குன்னு ஆகிடாது. என்ன கேரக்டர்மா நீ, ஏமா ஜஸ்ட் பி ஸ்ட்ராங் அப்படின்னு தானே அவர் சொல்கிறாரு. அதையும் நீ மாக்கிங்காக எடுத்துக்கிற. ஏன்னா எல்லாருமே உன் எதிரி அப்படின்ற ஒரு எண்ணத்துலேயே நீ நடந்துருந்தா உன்னை வந்து யாராலையும் காப்பாற்ற முடியாது. அதுதான் எனக்கு சொல்ல தோணுது. இவங்க வந்து அடுத்த வாரமோ இல்லை அதுக்கு அடுத்த வாரமோ நாமினேஷனில் வந்தாங்கன்னா அவ்வளோதான், அப்போயே அவுட் இவங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏங்க இப்படி ஒரு டாஸ்க்கு, அதாவது பாகுபலி ரேஞ்சுக்கு ஒரு அரசபை, அது படைத்தளபதி ராஜகுரு, ராஜமாதான்னு சொல்லணும், அதையும் வந்து பெண்களின் ராஜகுரு அப்படின்றாங்க. அது பவித்ரா. ஆண்களின் ராஜகுரு வந்து இவர் ரயானு. இப்படி போயிட்டு கட்சியில் ராஜா வந்து ஓகே ராணவு, ராணி வந்து
மோஸ்ட் இரிட்டேட்டிங் கேரக்டர் ஆஃப் சீசன் 8 அப்படின்னே சொல்லலாம். அதுதான் சாச்சனாவை ராணி ஆக்கியிருக்காங்க. என்ன ஒரு பயாஸ்டான பிக் பாஸ் ஷோ இது அப்படின்னு தான் எனக்கு கேட்க தோணுது. எவ்வளோ நல்ல நல்ல ராணி இருக்காங்க. நான் பாடி ஷேமிங்ன்றதில் போல் இந்த ஒரு பீஸை வந்து ராணி ஆக்கணுமா அப்படின்னு தான் கேட்க தோணுது. இப்போ இதில் ஒற்றன் யார் அப்படின்றதுக்கு முதல்லையே வந்து ஜாக்லின் இதெல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு வந்து இது ஸ்கிரிப்டடான்னு தோணுது. முதல்லையே வந்து ஜாக்லின் வந்து என்னை வந்து ஒற்றன் ஆக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படின்னாங்க. அதாவது அவங்க வந்து ரொம்ப மூலக்காரி அப்படின்ற மாதிரி எனக்கு தோணலை. இப்போ வந்து பாய்ஸ் டீம் டிஸ்கஷன் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் சத்யாவை போட்டால் கண்டுபிடிச்சிருவாங்க, அன்சிதாவால் இங்கே கொண்டு வந்து சேர்க்க முடியாது, வர்ஷினி வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க, அப்போ அதில் இருக்கிறதுலே நல்லது வந்து ஜாக்லின் தான் அப்படின்றார். முத்துக்குமரன், நம்ம ரஞ்சித் சார், தீபக்கு, சிவகுமார், ஆனந்தி எல்லோரும் உட்காந்துருக்காங்க. அப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது தாங்க எனக்கு இந்த ஷோ மேலேயே ஒரு டவுட் வருது. இது வந்து ஸ்கிரிப்டடான், ஓரளவு ஸ்கிரிப்டட் தான் வைங்களேன். ஸ்கிரிப்டட் இல்லைன்னா இதுங்களெல்லாம் மேய்க்க முடியுமா? இது மாதிரி சாச்சனாவை வந்து ராணி ஆக்கினா தான் நம்மளுக்கு ஒரு இரிட்டேஷன் தான். ஆனாலும் பார்த்திங்கன்னா அது வந்து வெட்டுறதுக்காக கூட இருக்கலாம். என்ன வெட்டுறதுக்குன்னு சொல்கிறேன்னா, சாச்சனாவுடைய ஈகோ அண்ட் பிடிவாத குணம் அண்டு ஃபீலிங் ப்ரவுட் அது இது எல்லாமே வந்து ராணியாக இருக்கும்போது ரொம்ப வெளியே வந்துடும்ப்பா. நான் எப்படி ஆன பற்றியா, பிக் பாஸே என்னை சூஸ் பண்ணார் பற்றியா அப்படின்ற லெவலுக்கு வெளியே வரோம் பார்த்தீங்களா. அப்போ சாச்சனாவுடைய ஓட்டு வந்து சைன்னு கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போவே ஓட்டு கீழே போயின்னா இருக்கும். ஆனால் சூப்பரான ஏதோ பிஆர் போட்டு வந்துக்கிறாவோ. மகாராஜா படத்தில் நடித்ததுனால ஒரு வேளை விஜய் சேதுபதியே போட்டு கொடுத்துருப்பாரோ.